ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு பணக்காரன் பிச்சைக்காரன் பணக்கார ஏழை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ காசு இருக்கிறவன் இஷ்டத்துக்கு தின்னுட்டு அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் நல்லா தின்னுட்டு அவன் டாய்லெட் போகும்போது அதை அவன் வீட்டு பாத்ரூமில் தட்டு எடுத்து வச்சு போக ஆகாது. சரியா? நான் பணக்காரன், நான் தட்டில் போயிட்டு தட்டில் எப்படி சொல்லலாம், தட்டில் பேண்டு போட்டுட்டு அப்படின்னா அசிங்கமாக தான் இருக்கும். தட்டில் போயிட்டு நான் அந்த தட்டை தூக்கி டைனிங் டேபிளில் வச்சுப்பேன் அப்படின்னு டாய்லெட் போய் நான் அந்த தட்டை தூக்கி நான் என்னென்ன பணக்காரன் அப்படின்னு வைக்க ஆகாது. சரியா? இன்னொன்று, பிச்சைக்காரன் அப்படின்றதுனால அவன் தனியாக அவன் வேறு இடத்துல டாய்லெட் போகணும் அப்படின்றது இல்லை. எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? அப்படின்னு சொல்லவே ஆகாது. ஏன்னா 2 பேருமே டாய்லெட் போகும்போது வீட்டை விட்டு வெளியே தான் போய் ஆகணும், தனியாக ஒரு இடத்துக்கு தான் போய் ஆகணும். இல்லை, அப்படிதான், அவ்வளோதான். அது ஏன் சொல்கிறேன்னா, பணம்ன்றது உன் தேவைக்கு மட்டும்தான், அவ்வளோதான். அது ஒரு பண்டமாற்று பொருள். இப்போதைக்கு அதை ஏன் கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுக்கு முன்னாடி காலத்தில் பண்டமாற்று பொருள், ஒரு பொருளை வாங்குறதுக்கோ கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அந்த பொருள். தேவைக்கு மட்டும்தான் பணம். தேவைக்கு அதிகமாக பெட்டியில் சேர்த்து 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 வச்சு திடீர்னு ஒரு நாள் உலகம் இப்படி தலைகீழ உருண்டு அழியும் போது ஒன்றுமே பண்ண ஆகாது. அதை 4 பேர் கொடுத்து கொடுத்து உதவி பண்ணியிருந்தீங்கன்னா கூட இருக்கலாம். பணம் சேர்த்து வைக்கிறது நல்லது தான். ஒரு சில நேரத்தில் உடம்பு முடியாமல் போகும், தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலை வரும்போது அந்த காசெல்லாம் எடுத்து வைக்கிறது நல்லது. ஆனால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாமல் நம்ம அந்த பணத்தை எடுத்து வச்சு மேலுலோகத்துக்கு போக ஆகாது. அவ்வளோதான். பொட்டி பொட்டியா வீட்டில் பணத்தை எடுத்து வச்சு திடீர்னு ஒரு நாள் வீடு பொத்துன்னு சரிஞ்சு விழும்போது என்ன வேணா நடக்கலாம். கடவுள் மேலே இருக்கிறவர் என்ன வேணா செய்யலாம். அப்படி சரிஞ்சு விழும்போது உன் பணத்தை உன்னால காப்பாற்ற ஆகாது. வீட்டை விட்டு ஓடணும்னா கூட 4 துணி இருந்தால் 2 துணி எடுத்துட்டு ஓடலாம். 3 பீரோ ஃபுல்லாக துணி வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அந்த வீடு எரிஞ்சு விழும்போது கூட தூக்கிட்டு பீரோவை தூக்கிட்டு ஓட ஆகாது. அவ்வளோதான். இது என்னன்னா, எப்படி சொல்கிறது, நான் பணம் வச்சுருக்கேன், நான் தலைகீழ தான் நடப்பேன் அப்படின்னு பாத்ரூமில் போக வேண்டிய டாய்லெட்டை வீட்டு கிச்சனில் தட்டில் போயிட்டு அதை தூக்கி டைனிங் டேபிளில் வச்சுட்டு பக்கத்துலேயே வச்சு சாப்பாடு சாப்பிடவும் ஆகாது. அவ்வளோதான்.